இவன் பேர் தாங்க மாறன். இவன் காலேஜ் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பட் இப்போ வரைக்கும் இவனுக்கு வேலை கிடைக்கல. அதுவே அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டம். பட் இவனை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேர் தான் நித்யா. இவன் பேரு ராஜேஷ். தலைமை படிப்புல செம்ம வீக்கு. மொத்தம் 11 அரியர் வச்சிருக்கான். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா தலைவனுக்கு அவங்க அப்பான்னா செம்ம டர். இப்ப நம்ம கடைசியா பார்க்க போறது இந்த படத்தோட மெயின் ஹீரோ. அந்த கருமத்தை பார்த்து சொல்லிச்சிருவோமா? சாமி இது பேருதான் சிம்பு. சிம்புன்னா நீங்க அங்கெல்லாம் போயிடாதீங்க. அந்த அளவுக்குலாம் சீன் கிடையாது. சின்னசாமின்ற பேர் தான் நைஸ் சிம்புன்னு மாற்றி வச்சிருக்கு. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமாங்க? நீ சொல்ல போல இருக்கையே தலிப்பாவும் அப்படியே சாப்பிடுவேன் டெய்லி சீக்கா. பார்க்குற பொண்ணுங்க எல்லாத்துக்கிட்டையும் ப்ரப்போஸ் பண்ணி அடி வாங்க வேண்டியது. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இவனுக்கு ஒரு லவ்வர் இருக்கு. அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? அதையும் போய் பார்த்துருங்க. அந்த நாய் பாரு இப்ப கரெக்டா பால் போடுது. அதைத்தாண்டா நான் ஆரம்பத்துல இருந்து உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு மட்டும் அப்படி போட்டான். டேய் நீ பார்த்தாதானடா. ஆனா எல்லா மேட்சும் நம்ம சீக்கிரமா அவுட் ஆயிடுறோம்டா. ஆமாண்டா, நம்மளுக்கு டைமே சரியில்லை. என்ன இடா நல்லா இருந்திருக்கு. இதுங்க ரெண்டு அண்ணன் தம்பிங்க. கேட்கணும்னு நினைச்சேன். என்னது? நீ எத்தனையோ பிள்ளை லவ் பண்ணிருக்க, ப்ரப்போஸும் பண்ணிருக்க. ஆமா, அது இல்லாம செருப்படியும் வாங்கியிருக்க. அது வேற விஷயம். அது போன்ற யாரோ கேட்டாங்களா? விஷயத்த சொல்லு. உன் சீனியர் ஒரு புள்ள இருக்கு. முடிஞ்சா அந்த புள்ள கிட்ட பேசிக்காம பார்க்கலாம். பேசி என்ன? ப்ரப்போஸ் பண்ணியே காட்டுறேன். ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி காட்டவா? அந்த லட்சணத்தை இப்ப நான் பார்க்க தானே போறேன். எந்திரி. நான் சொன்னனே ஒரு புள்ள. அதுதான் அங்க பாரு. இந்த பிள்ளையா சொன்ன? அதேதான். எப்படி பேசுற மட்டும் பாரு. கண்ணாடி இப்படி பாக்குறேன்டா. ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. உங்களுக்கு மாறன் தெரியுமா? தெரியும். ஐ லவ் யூ. இத சொல்ல உனக்கு இவ்வளவு நாளா? இல்ல புரியல. எனக்கு ஒரு காலேஜ் சேர்ந்த புதுசுல இருந்தே பிடிக்கும். நீயா வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உனக்குதான் மத்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. அதனாலதான் உங்க அண்ணாக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். உனக்கு ஓகேவா? உன் நினைவில் மனது பொங்குகிறது. மழைக்கால கவிதை போல் சிரிக்கிறது. சிறு வார்த்தையிலும் பெரும் சந்தோஷம்
அதுதான் என் காதலின் உண்மை உணர்வு. உயிரே உயிரே என் காதலே, உயிரே உயிரே என் காதலே. நினைவில் மனது பொங்குகிறது, மழைக்கால கவிதை போல் சிரிக்கிறது. சிறு வார்த்தையிலும் பெரும் சந்தோஷம், அதுதான் என் காதலின் உண்மை. உயிரே உயிரே என் காதலே, உயிரே உயிரே என் காதலே. ஐயோ சாமி, அந்த கம்பெனில போய் கேட்டுட்டு என் தலையே வலிக்குற. எந்த கம்பெனில போய் வேலை கிடைக்கும்னு தெரியல. பண்ணிட்டு தாண்டா இருக்கேன். ஹலோ, சொல்லுமா. பார்க்குக்கா, என்ன விஷயம்? சரி வர. போயிடலாம், வெளியே போயிடலாம் வா. வேலையில போகுது. வேலை தெரியல, இன்னைக்கு அந்த ஆபீஸ் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். கிடைச்சா நல்லதுதான். அப்படின்னா வேற ஏதாவது கம்பெனி அப்படியே ட்ரை பண்ணு. இதெல்லாம் கரெக்டா நடந்துச்சுன்னா தான் நான் வீட்டுல போய் பேசவே முடியும்டா. அவ வேற வர சொல்லியிருக்கா, தெரியல. சரி, இங்க அவங்க வந்துட்டாங்களா என்ன தெரியலையே. உட்காந்துருக்கா பேர். ஹாய், என் ஃப்ரெண்டு. சொல்லுடி, கூப்பிட்டுருந்தேன், என்ன விஷயம்? என்னடா இங்க வரான்? நான் தான் வர சொன்னேன். ஏய், என்ன இதுக்கு இங்க வர சொன்னேன்? என்ன இந்த பக்கம் ஜோடி வெட்டிங்க? சரி, என்ன விஷயம் சொல்லு. இவரை கூட்டு போய் கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ற போடா. இதுக்கு வர சொன்னியா? அதுதான் வர சொன்னேன். ரொம்ப பண்றடா நீ. போ. வாங்க கம்பளி பூச்சி, வாங்க ப்ரோ. சொல்லுடி, வர சொல்லியிருந்தேன், என்ன விஷயம்? நான் உனக்கு சொல்லுவேன், சொன்னா கோவப்பட மாட்டேல. நீ சொல்றத பொறுத்து. என்னன்னு சொல்லு. நம்ம லவ் பண்றது வீட்டுல தெரிஞ்சிருச்சு. இல்ல, புரியல. வீட்டுல தெரிஞ்சிருச்சு. ஐயோ, அந்த புரியல இல்லடி. முதல்ல வீட்டுல என்ன சொன்னாங்க? முதல்ல எப்படி மாட்டினேன் அதை சொல்லு ஃபர்ஸ்ட். நம்ம போட்டோ ப்ரொஃபைல் வச்சிருக்கேன், அதனால மாட்டிச்சு. சாரி. மரமண்ட எதை எங்க வைக்கணும்னு தெரியாதா? ஃபர்ஸ்ட் வீட்டுல என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. போட்டோ பார்த்துட்டு யாருதுன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன் நம்ம லவ் பண்றோன்னு. அப்புறம் என்ன ஒர்க் பண்றாங்க, என்ன இது எல்லாமே கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ஒர்க் தேடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டேன். அதனால வீட்டுல செட் ஆகாது, வேண்டாம், நான் வேற ஏதாவது பையனை பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி என்ன இருக்கு. என்னாச்சுங்க? தெரியல ப்ரோ, அந்த பொண்ணு தான் கூப்பிட்டு பேசணும் அப்படின்ட்டு. ஆமா, நீங்க என்ன லவ் பண்றீங்க? நம்மளுக்காக செட் ஆகாது. மூஞ்சி பார்த்தாலே தெரியுது ப்ரோ. நான் என்ன பொட்ட பிள்ளைய எப்படி பாக்குறீங்க? இருங்க, என்னாச்சுன்னு பார்த்து வரேன். என்னாச்சு? டேய், வாட்ஸ்அப் நீ. வீட்டுல மாட்டிட்டாலாமாடா?
பாப்பா பாப்பா அடிக்காதப்பா, வலிக்குதுப்பா. ஐயோ அப்பா, பெல்ட்லாம் வேணாம்ப்பா, வலிக்குதுப்பா. அப்பா அப்பா. ப்ரோ என்ன முடியுது நீ? வேண்டாம் முடியும். ஏன் பிளட்ரா, நான் பேசிட்டேன். அக்கா இது வேண்டாம். என்ன அக்காங்கிற? இவனா அண்ணி என்னன்னு சொல்லிட்டு இருந்த? ரொம்ப முக்கியம் அக்கா. ஒரே ஒரு ஐடியா சொல்றேன். அவனுக்கு வேலை இல்லை, அவனையும் எல்லாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்க குடும்பமும் எங்க அப்பாவும் தான் அவனை பார்க்கணும். குறிப்பா எங்க அப்பாட்ட என்னால பெல்ட் அடி வாங்க முடியாதுக்கா. என்ன அந்த தம்பி சேர்ந்து விளையாண்டு இருக்கீங்களா? ஆமாண்டி, நீ எனக்கு வேண்டாம். வேலை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருந்தா வெயிட் பண்ணு. அப்படி இல்லாட்டி உங்க வீட்டுல பாக்குற மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கிளம்பிட்டே இரு. டேய் ஏன்டா இவ்வளவு சவுண்டு? பொறுமையா பேசணும், கேட்பாங்கடா. டேய் சும்மாடா. ரைட்டு விடை. நைட்டுக்குள்ள உன் முடிவு என்னன்னு சொல்ற? நான் காலேஜ்ல சொன்னதான் இப்போ நான் சொல்றேன். என்னால உன்னை விட முடியாது. உனக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க இடத்த விட்டு கிளம்பு, டென்ஷன் பண்ணாத. பண்ணி பண்ணுங்க, பிரேக்கப் பண்ணிட்டான். நமக்கு ஏன்டா என்னாச்சு? அவன் பிரேக்கப் பண்ணிட்டான். சரி அவன் விஷயத்தோடு உங்க அண்ணன் ஏதோ நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா, அந்த என்னாச்சு? அதை ஏன் ப்ரோ கேக்குற? எங்க இருக்க? என்ன பண்ற? என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? எப்ப பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருக்க, அதுவும் குறிப்பா உங்க அண்ணன் கூட. அவன் கூட சுத்தி சுத்தி தான் நீ உருப்பிடாம போற. அவனுக்கும் வேலை இல்ல, நீயும் இப்படியே சுத்திட்டு இரு. ஐஎஸ் கிளியர் பண்ணியா? இல்ல. மேசானியா? அதுவும் இல்ல. அவன் கூட சுத்தி நீ உருப்பிடாம தான் போற. நான் என்ன உன்னை டார்ச்சர் பண்றேன்? அப்புறம் எதுக்கு போய் ஊரெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்க? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணவே தோணாதா? டார்ச்சர் பண்றான் ப்ரோ, என்னால முடியல. முன்னாச்சு லவ் பண்ணாம தான் சரிப்படிவாங்க, நீ லவ் பண்ணி சரிப்படிவாங்கறியா? வா போலாம். எல்லாத்துக்கும் வர பயம் தான் இவனுக்கும் வந்துச்சு. வேலை இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிள்ளைய எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ற மைண்ட் செட் தான். பட் அதுக்கு பிரேக்கப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவனுக்கு ஒரு பயம், நம்ம கூட வந்து அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுருமோன்னு ஒரு பயம். என்ன பண்றது, இவன் வாழ்க்கையில இப்படி நடக்குது. ஆனா இவன் கூட பிறந்தது எந்த கவலையும் இல்லாம என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு தெரியுமா? உனக்காண்டி ஒரு கவிதை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்றா. பார்த்தது பலமுகம், ரசித்தது சிலமுகம், நினைத்தது ஒரு முகம், அதுதான் உன்முகம். நல்லா இருக்கா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? டேய் யாரு பொண்ணு? அதெல்லாம் கண்டுக்காத, ஃப்ரீயா விட்றா. அட விட்றா. உன்னெல்லாம் அந்த பொண்ணு டார்ச்சர் பண்றது தப்பே இல்லடா, உனக்கு சூரிய வைக்க. டேய் என்னடா? பாப்பா டீ மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம். நல்லா வரல, நீயே போய்த்தலாம். ஓகே. நான் ஒரு லைன் டீனா. லெமன் டீயா? ஆமாண்ணா. என்ன தைரியம் தான் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க? ஏன் ப்ரோ, லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ பேர் சொல்றீங்களா? ஏய் யாழ் பேர் ரியாடா. ஓ ரியாவா? அவளுக்கு கொஞ்சமாச்சும் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி என்ன வேண்டாம்னு சொன்னா நான் நினைச்சா, பார்த்தா அந்த பிள்ளைக்கு டேஸ்ட் இல்லை. ஏன் ப்ரோ? ஆமால. Papi, you're drawing, dear.
யாரு கடை ப்ரப்போஸ் பண்ண? டேய் என்னவா டேய் பனியார தலையா என்ன இருக்கிற என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாம அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடி வாழ்க்கை அவன் ப்ரொபோசல் பண்ணி இருக்கிறான், தேவையில்லாம இவங்க கூட நின்று சண்டை போட்டுட்டு இருக்க மயிராண்டி. உன்னாலதான்டா எல்லாமே. டீ குடிக்க போறாங்கன்ற சொல்லிட்டு இது ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. என் நண்பன் வருவான். இவனையா சொன்ன? ஆமா நீ யாரு? நீ தான்டா என் ஆளுக்கு மெசேஜ் பண்ணல. ஆளா 9th ஸ்டாண்டர்ட் நந்தினிடா. அதுக்கு இப்ப என்னடா பண்றது ராஜேஷ்? டேய் 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 ஹலோ, எங்க இருக்க? வீட்டுக்கு வா. நீ அதெல்லாம் நான் சொல்றேன், முதல்ல வா. எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? நீ எதுக்கு ரியால அடிச்ச? அவன் தான் என்ன அடிக்க வந்தான். அவன் எதுக்கு ஒன்னு அடிக்கணும்? நம்ம லவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன், அது தெரிஞ்சுட்டு அவன் என்ன அடிக்க வந்துட்டான். இத வேற பண்ணிட்டு இருந்தியா நீ? இப்ப என்ன பண்ணுங்கிற? எனக்கு அதெல்லாம் தெரிய வேணாம். நீ யார் கூட போன? நானும் ராஜேஷும் போனோம். எதை பண்ண வேணாம்னு சொல்றேனோ அதே தான் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்பியா? அவனுக்கு கூட சேர சும்மா நிறுத்தி. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி குதிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் அதை பண்ணாது, இதை பண்ணாது, இதை பண்ண, அதை பண்ண. ஐயோ சாமி, நானும் முடியல. கூட பிறந்த அண்ணன் கூட பேச வேண்டாங்கிற, கூட பழகிற ஃப்ரெண்டு கூட பேச வேண்டாங்கிற. எப்படி பேசாம இருக்க முடியும் ஒரே ரூம்ல இருந்துட்டு? சத்தியமா நான் முடியலடி. நான் முதல்ல இருந்த மாதிரி இல்லை. இப்போ போதும், இதோட நிப்பாட்டிக்கலாம்னா சத்தியமா முடியல. நான் எல்லாம் உன் நல்லதுக்காக தானடா பண்றேன். ஏதோ நான் உனக்கு டார்ச்சர் பண்ற மாதிரி ஆமா, நீ டார்ச்சர் தான் பண்ற. போதுமா? விஷயம் நான் முடியலடி. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன அழுகாத, நான் மனசு மாதிரி தயவு செய்து போகல. உயிரே உயிரே
சிரிப்பில் ஒளிந்திருந்த காதல் நான் கவனிக்காத போது உடனழிந்தது. அந்த சிரிப்பு என் வாழ்வின் மொழியாகி நான் காதலிக்கத் தொடங்கினேன். உயிரே உயிரே என் காதலே, உயிரே உயிரே என் காதலே. உயிரே உயிரே என் காதலே, உயிரே உயிரே என் காதலே. டேய், நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுதா? டேய் டேய் சும்மா என்னடா ஆளாளுக்கு வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறீங்க. அவன் கூட எல்லாம் என்னால இருக்க முடியல, ரொம்ப டார்ச்சரா இருக்கு. சொன்னா உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதை பண்ணாத, இதை பண்ணாத, அது பண்ணி இது பண்ணுன்னு என்ன முடியல. கூட பிறந்த உன் கூட பேச வேண்டாங்கிறா. ஏன்னா நான் உன் கூட சேர்த்தா கெட்டு போயிருவேன். நாம உன் கூட சேர்ந்தா நாங்களே கெட்டு போனோம். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அவ கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது. முதல்ல அவளுக்கு இந்த வக்காலத்து வாங்கிட்டு வர வேலையை வச்சுக்காதீங்க. ஏன்னா முடியல. சும்மா எப்ப பார்த்தாலும் நீ இவ்வளவு யோசிச்சு அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படுறதுன்னு யோசிச்சியடா? என்னடா அடியேறு விழுந்துருச்சுடா. உனக்கும் தான். சரி விடே, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது ஜகஜம். அப்பா வேற 3 பேர்த்த வர சொல்லியிருக்காரு. என்னத்துக்கு? உனக்கு தெரியல, எங்க அப்பா தான் பையன். அதுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏய் சும்மா நாளா வரல, அவனை வேணா கூட்டு போ. டேய், 2 பேர் சேர்ந்து அப்படி என்னடா பேசுறீங்க? கீழே வரைக்கும் சவுண்ட் கேக்குதுடா. மிஸ்டர் ப்ரோ பாத்துங்க, இவங்க அப்பா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராராமா. இவங்க அப்பா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. என்னன்னு கேட்டுக்கோ நீங்க. அப்புறம் என்னடா, வாடா போயிடலாம். நானா வர மாட்டேன். டேய் மயிரே, அவன் தான் கூப்பிடுறான்ல, வாடா போயிடலாம். அவனே பஸ் வெளியிட்டு இருக்கேன். பஸ் வெளியிட்டு இந்த அந்தான உட்காந்துருக்காவே என்ன பேசி சாவடிக்க போறானோ. மண்ணே வந்துட்டான். உனக்கு என்ன வரது? எப்போ வர வந்தானே உள்ள வரது என்ன உனக்கு? என்னோட குலையிற சரி, நீங்க அப்படியே பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். இந்த நாய் தப்பத்திற்கு நம்மளை மாற்றி விட்டு போலாம். ஐயோ இதுல பாக்குறாரே. என்னப்பா உனக்கு ஏதாவது வேலை ஏதாவது கிடைச்சதா? நினைச்சா என்னோட ஆய் நான் ஆரம்பிக்கிறேன்னு. டேய் அராத்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அச்சுதான்ப்பா. ஏப்பா உங்களை பத்தி ஏதோ ராஜேஷ் சொல்லிட்டு இருந்தான், என்ன விஷயம்? ஏன்பா அவர்கள் தப்பா சொல்றான்?
என்னடா 2 பேருமே பிரேக்கப் பண்ணிட்டீங்களாமா? நீங்க 2 பேர் இல்லடா, நீங்க 2 பேருமே தனித்தனியா ஒரு பிள்ளைகளை லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டீங்களாமா? என்ன விஷயம்? அதை விடுங்கப்பா. ஆமா அம்மா எங்க? ஏன்டா மாறா மலுப்புறியாங்கடிய? எனக்கு என்ன எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்க சொல்லணும் மாறா. நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஒண்ணுதான் போயிட்டேன். ராஜேஷோட அம்மா தான் என் கையை பிடிச்சி எல்லா விதத்துலையும் நான் இருக்கேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் கூட இருக்கான். ராஜேஷ்காக தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நமக்கு அதை ஏதோ சொல்ல வருவோம் மாறா. அந்த புள்ள வீட்டில் எல்லாமே யோசிக்கிறாங்க. பையனுக்கு வேலை வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி இப்படின்னு எல்லாமே யோசிக்கிறாங்க. அது தப்பு இல்லை. ஆனா அந்த புள்ளைக்கு என்ன நீ வேணும், புரியுதா? முடிஞ்சோடா. நீ ஏன்டா உனக்குன்ற பிரச்சனை? நான் இவ்வளவு நேரம் அவங்கள பத்தி சொன்னேன், ஆனா என்னை பத்தி சொன்னது இல்லை. நான் நிறைய அறிய வச்சு உங்களை ஏமாத்திட்டு இருக்கேன்ப்பா. உன்னை பத்தி எனக்கு முதல்ல தெரியும்பா. போடா பாத்துக்கலாம் போடா. எல்லாத்தையும் அழகு இஷ்டம் பூமர் பையங்க. ஐயோ கீழே போன அந்த இருப்பானே, நானே போயிடுவோம். இருக்கா எங்க பாத்துருவேன். சாரி, அவ்வளவுதான். நல்லதுதான் பண்ணாரு. உங்ககிட்ட நான் உனக்கு கேட்ட தப்பா நினைக்கிறேன். உங்களுக்காக தான் அந்த அக்கா எல்லாமே பண்றாங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அது கேட்டாலும் இது கேட்டாலும் அந்த அக்காக்கு எதுவுமே வேணாலும் உங்களை மட்டும் தான் கேட்கறாங்க. ட்ரை பண்ணாதான் நான் தோத்து போவேன். நீ ட்ரை தான் பண்ற, நீ கண்டிப்பா ட்ரை பண்ணா. முதல்ல நீங்க அந்த அக்காவுக்கு போன் அடிச்சு பேசுங்க. நீங்க பாதி பிரச்சனை பேசுறாலே முடிஞ்சு. பேசுங்க. ஹலோ, எங்கம்மா இருக்கேன்? கொஞ்சம் லேட் கிட்ட வரைய அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் வந்துடுறேன். அவன் தானே அவன்கிட்ட சொல்லிடுறியா? நான் அவளை போய் பார்க்க போறேன். ஓகே. எங்க போன வீட்டுக்கு போறது? உங்க அப்பா தான் அவன்கிட்ட பூமர் டாக்ஸ் விட்டாருன்னா நீ என்கிட்ட அதை பண்ணாத, தயவு செய்து கம்மிங்களே. ஒரு ஃப்ரெண்டா நானும் ஒரு கன்வின்ஸ் பண்ணுவோம்ல. இல்ல வேண்டாம், ஸ்கிரிப்ட்ல இருக்குடா, பேசி தொலைடா. மச்சான், அந்த பொண்ணை லவ் பண்ண பீரியட்ல சாப்பிட்டியா, தூங்குனியா, தண்ணி குடிச்சியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, ஆச்சா பூச்சான்னு பேசியிருப்ப. பட் இந்த 6 மாசத்துல மத்த பசங்க எப்படி லவ் பண்ணணும் அதே மாதிரி நீயும் மாறிட்ட. ஆனா அந்த பொண்ணு இதே ரொட்டீனா எடுத்துரு. மச்சான், அந்த பொண்ணு வந்துட்டு உன்கிட்ட கேர்லாண்டா பண்ணா, எந்த இடத்துலயும் உனக்கு டார்ச்சர் பண்றது. பொண்ணுங்களுக்கு ஒரு சொல்ற பாஸ்ட கார்டு தெரியாதுடா, அவங்க இப்படிதான் காட்டுவாங்க. பசங்க நம்ம தான் உங்க அப்பா நல்ல மன உளைச்சல் பண்ண கூட நீங்க ரொம்ப மன உளைச்சல் பண்றேன். நான் இப்ப போய் அவர்கிட்ட பேசுறேன். காலில் வந்து கதறாண்டா வச்சாங்க. நான் காலேஜ் சொன்னதான் இப்போ நான் சொல்றேன். என்னால உன்னை விட முடியாது. உனக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ நான் பாத்துட்டேன். அவ்வளவுதான்.
சொல்றேன், எதுக்கு வர சொன்ன? என்னை மன்னிச்சிருடி, என்னை மன்னிச்சிருடி. நாளைக்கு அப்படி உன்கிட்ட கோவப்பட்டு பேசிருக்க கூடாது. தேவையில்லாம உன்கிட்ட கத்திட்டேன். இவ்வளவு எனக்காக தான் பண்ணான்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு. உங்க வீட்டுல வந்து நான் பேசுறேன், மன்னிச்சிரு. நான் உங்க வீட்டுல பேசுறேன்டி. நம்ம 2 பேர்த்து வீட்லயுமே நம்ம பேசலாம். எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு அதுதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அல்லாத அல்லாதடா, நான் காலேஜ்ல சொன்னதான் இப்போ சொல்றேன். அது ஒர்க் படிச்சாலும் கிடைக்கணும் பரவாயில்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன். நான் எத்தனை நாளா இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு ஏன் அது புரியலன்னு எனக்கு இன்னும் தெரியல. நான் உன்னை பாத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த டைம்ல. நான் பேசுறேன் நம்ம வீட்டுல. எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த மேரேஜ் எதுவுமே எனக்கு வேண்டாம். நம்ம பாத்துக்கலாம். வேலை தானே, நான் போறேன், நான் பாத்துக்கிறேன் உன்னைய. சாரி. எனக்கு ஒரு வால் மாதிரி ஒரு தம்பி சுத்திட்டு இருப்பானு எங்க? அவன் நேரம் ஆளோட காலில் வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பான். சாரி, தெரியாம பிரேக்கப் சொல்றேன். இங்க பாருடி நிமிஷம், என்னடி ரியாக்ஷன் இது பாருடி. காமெடி பண்ணாம எந்திரி முதல்ல. நீ அக்செப்ட் பண்ணா நான் எந்திரிப்பேன். நான் எப்படா பிரேக்கப் சொன்னேன்? அப்ப நீ பிரேக்கப் சொல்லலையா? அப்ப நீ உண்மையில பிரேக்கப் சொல்லலையா? ஏன் சொல்லுமா? இல்ல ஆக்சுவலா ஒன்று சொல்லலாம். நம்ம லவ் பண்ண ஸ்டார்டிங்லாம் நீ என்ன பண்ற, ஏது பண்ற, சாப்பிட்டியா, தூங்குனியான்னு எல்லாமே கேட்டுட்டு உன்னை கொஞ்சிட்டு நான் கிடந்தேன். ஆனா எல்லா லவ் பண்ற பசங்க மாதிரியும் ஒரு 6 மாசம் வச்சு நானே மாறிட்டேன். அது ஏன்னு எனக்கு வரைக்கும் தெரியல. ஆனா நீ வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கணும், என்ன பண்ற, ஏது பண்ற இருக்கு. ஆனா அது எனக்கு டார்ச்சரா, டாக்ஸிக்காலாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு நாள் சாங்கில முக்கிய செருப்புல அடிச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் எனக்கு செருப்புல அடிச்ச மாதிரி சொன்னாரு. அப்பதான் உன்னோட அருமையை எனக்கு புரிஞ்சுது. ஐம் சாரி. நான் என்னதான் சண்டை போட்டாலும் டார்ச்சர் பண்ணாலும் அதுவும் கூட மட்டும்தானே. வேற யார் கூடடா சண்டை போட போறேன்? ஆமா, நம்ம பிரேக்கப் பண்ண இந்த கேப்ல வேற யாருக்கா ப்ரப்போஸ் பண்ணியா? ஆமா, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். நிறுத்து, எடிட்டர் வேற பாட்டு போடு. இப்ப சூப்பரா. எல்லாரும் நிறைய தப்பு பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் நிறைய சந்தர்ப்பமாக கிடைக்குது. ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். அது கிடைக்கும் போது கப்புன்னு பிடிச்சிக்கணும். அதை விட்டுட்டு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நித்யா மாறணும் நம்பினா அது ஒரு விதமான லவ். ருக்மிணி சிம்பு நம்பினா அது ஒரு விதமான லவ். இதை விட ராஜேஷ் அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப நம்பினாரு, அது ஒரு விதமான லவ். இது 3மே ஒரு விதமான லவ் தான். பட் லவ்ங்கிற ஒரு ஃபீலு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, வேற மாதிரி.